உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியது. மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான், எல் முருகன், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பங்கேற்பு. காசி தமிழ்ச் சங்கமம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வழிநடத்துகிறது. ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் காசி தமிழ்ச் சங்கமம் போன்ற முயற்சிகள் முன்னோடியாக திகழும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மத்திய அரசு நிதியை தாமதமாக வழங்குவதால் திட்டங்களும் தாமதமாகிறது. ஊரக வளர்ச்சிக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தென்னை விவசாயிகளுக்கு மிக விரைவில் பணப்பட்டுவாடா செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதி. பிரதமரின் கிராமச்சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு என்றும் பெருமிதம். தேங்காய் விவசாயிகளுக்கு மிக விரைவாக பணப்பட்டுவாடா செய்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஊரக வளர்ச்சிக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மயிலாடுதுறை இரட்டை கொலை சம்பவத்தில் இளைஞர்களின் உடல்களை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உரிய இழப்பீடு வழங்கவும் மாவட்ட எஸ்பி உறுதியளித்ததை பெற்று சென்றனர். தவறு குறித்து புகார் அளித்தால் மிரட்டப்படுவதும் கொல்லப்படுவதும் தமிழகத்தில் வாடிக்கையாகிவிட்டதாக இபிஎஸ் கண்டனம். மக்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லாத அன்சேஃப் மாடல் அரசை முதலமைச்சர் நடத்தி கொண்டிருப்பதாகவும் கடும் விமர்சனம். இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டிற்கு முன்னும் பின்னும் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா? தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விடுவிப்பதில்லை என தெரிவித்த முதலமைச்சருக்கு அண்ணாமலை சவால். முதலமைச்சருக்குத்தான் டப்பிங் தேவையே தவிர பாஜகவுக்கு தேவையில்லை. பாஜகவின் குரல் இபிஎஸ் என்ற முதலமைச்சரின் கருத்துக்கு அண்ணாமலை பதிலடி. தமிழ்நாட்டில் சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொள்வாரா? இயக்குனர் ப. ரஞ்சித் கேள்வி. கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்து வருகிறது. விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. சொந்த நாட்டில் தனக்கு பாதுகாப்பு தேவையில்லை, நான் தான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது தொடர்பான கேள்விக்கு சீமான் பதில். சாதியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் சங்கம் தொடங்குவது சரியா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சாதிகள் இல்லையடி பாப்பா என சொல்லிக் கொடுத்துவிட்டு பள்ளியின் வாசலில் சாதி பெயர் எழுதலாமா என்றும் காட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை ஈசிஆரில் உள்ள கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் ஒப்படைப்பு. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் 27 கிலோ தங்க நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. குற்ற வழக்குகளில் புலன் விசாரணை அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. புகார்தாரர்களின் உணர்வுகளை விசாரணை அதிகாரிகள் புரிந்து கொள்வதில்லை என்றும் அதிருப்தி. கோயில் நிலத்தில் வணிக வளாகம் கட்ட வெளியிடப்பட்ட டெண்டர் அறிவிப்பு திரும்ப பெறப்படும். திருவள்ளூர்
பூங்காவனத்தம்மன் கோயில் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறநிலையத்துறை உறுதி. பணி நீக்கம் செய்த பெண்ணை மீண்டும் பணியில் சேர்க்க இலங்கை துணை தூதரகத்திற்கு உத்தரவு. தனக்கான பண பலன்களை வழங்க கோரி செந்தில்குமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் ஆணை. சிபிஐ இயக்குனர் போன்ற நிர்வாகிகள் நியமனத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எப்படி இடம்பெற முடியும்? குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் கேள்வி. இந்தியாவிற்கு வெற்று வார்த்தைகள் தேவையில்லை, வலுவான உற்பத்தி தளமே தேவை. துரதிருஷ்டவசமாக பிரதமர் நரேந்திர மோடி இதை புரிந்து கொள்ள தவறிவிட்டதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கருத்து. மகா கும்பமேளாவில் பங்கேற்ற மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா திருவேணி சங்கமத்தில் குடும்பத்தினருடன் புனித நீராடி வழிபாடு. பர்பன் விஸ்கி மீதான இறக்குமதி வரியை 50% குறைத்தது இந்தியா. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தீவிரம் காட்டி வரும் நிலையில் சுங்க வரி குறைப்பு. ஓபன் ஏஐ நிறுவனத்தை 97.4 பில்லியனுக்கு வாங்கிக் கொள்வதாக எலான் மஸ்க் அறிவித்த ஆஃபரை ஒருமனதாக நிராகரிக்கிறோம். இயக்குநர்கள் குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து அந்த நிறுவனத்தின் தலைவர் பிரெட் டைலர் திட்டவட்டம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் துபாய் புறப்பட்டது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி. அமானுஷ்ய சம்பவங்களின் அடிப்படையில் உருவாகியிருக்கும் யமகாதகி திரைப்படம் மார்ச் 7ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், சூரி நடிப்பில் 2016ஆம் ஆண்டு வெளியான ரஜினி முருகன் திரைப்படம் வரும் மார்ச் மாதம் ரீ ரிலீஸ் செய்யப்படும் என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு.